ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். எம்மியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஷாஷாவோட ஹோட்டல்ல இப்ப போர்க் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு போர்க்க வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இந்த மாதிரி சமைக்கிறதுன்னு வந்து செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஷெஃபுங்க கிட்ட இந்த பக்கத்து ஹோட்டல்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க எங்களால பண்ண முடியலங்க, என்ன ரெசிபி ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஹோட்டல் மேனேஜர் பாக்குறான். ஹோட்டலோட உண்மையான ஓனர் அங்க வராரு. லூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த ஹோட்டலோட உண்மையான ஓனரா. வந்து பார்த்துட்டு இத்தனை நாளா நான் கட்டி வச்சிருந்த கோட்டை ஒரே வாரத்துல போயிடுச்சு, இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், சீக்கிரமா இதை சரி பண்ணுங்க, சீக்கிரமா என் ஹோட்டல் பழையபடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஷாஷாவோட அப்பா இங்க ஒரு ஷாஷாவோட அம்மா கிட்ட வராரு. இங்க பாருமா, அங்க இருந்தப்பதான் உன்னோட நகையெல்லாம் உனக்கு வாங்கியே கொடுக்க முடியல மாடர்ன் உலகத்துல, ஆனா இப்போ நான் ஊர்லயே பெரிய ஷெஃப் ஆயிட்டேங்கிறதால என்னால இப்ப வாங்க முடிஞ்சிருக்குன்னு ஒரு ரிங்கை வாங்கிட்டு வந்துட்டு கையில போட்டு விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ரிங்கு பத்தவே இல்ல. கை வலிக்குது, போய் அந்த பக்கம் அப்படின்னு ஷாஷா அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஷாஷாவோட அப்பாக்கு இங்க வந்து ஹோட்டல் ஃபேமஸ் ஆனதுல இருந்து இவர் தான் உலகத்திலே பெரிய ஷெஃப் மாதிரி தலகணம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. நானும் வர வர பாக்குறேன், நீங்க முன்னாடியாவது பரவாயில்ல, காசு இல்லாட்டியும் கொஞ்சம் நல்ல பையனாவது இருந்தீங்க, ஆனா இப்ப தலகணம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்ல தலகணம் கிடையாது, இந்த ஊர்லயே பெஸ்ட் ஷெஃப் நான் தான், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஊர்ல பெரிய பொசிஷன்ல நான் இருக்கேன்னு சொல்ல வெக்கமா இல்ல. இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் நம்ம இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு தான் தெரியும். அதுவும் யாருக்கும் தெரியாத ட்ரிக்ஸ் எல்லாம் மாடர்ன் உலகத்துல போய் கத்துட்டு வந்துட்டு இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பொழைக்கிறோமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்கும் போதே வெளியே பயங்கரமா சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தா அத்தனை பேரும் இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வாமிட் பண்றாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க, வயித்தை புடிச்சு துடிக்கிறாங்க. அந்த இடமே கலவரம் வந்த மாதிரி ஆயிடுது. ஃபுட் பாய்சனிங்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நேராங்க துடிச்சிட்டு இருக்க ஷாஷாவை பார்த்து சொல்ல, அப்பா நம்ம என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு அவ அழுதுட்டே கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க அந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க யானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யானும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி வராங்க. எத்தனையோ பேர் பிரின்சஸ பார்க்கணும்னு அப்ளை பண்ணி அவங்க யாரையுமே விடல, ஏமா உங்களை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். தெரியலடா, வாடா பாத்துக்கலாம் சின்னும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யான் உள்ள போறான். இவங்க பிரின்சஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். மேடம் எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க, நான் உங்ககிட்ட இருந்து என்ன அட்வைஸ் கத்துக்கணும் அப்படின்னு யான் சின்சியரா கேட்டுட்டு இந்தாங்க சாப்பாடுன்னு சர்வ் பண்ண ஆரம்பிக்க இந்த பிரின்சஸ்க்கு நம்ம யான் மேல ஒரு கண்ணு இருக்கும் போல, இந்தா சாப்பிடு அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. இல்ல மேடம் உங்க அட்வைஸே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு பெரிய கும்படா யான் போட்டுட்டு இருக்கான். இப்படி வெக்கப்பட்டா எப்படி, அடிக்கடி என்ன பாக்குறதுக்கு வா, எப்ப வேணா நீ வரலாம், வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு இந்த பிரின்சஸ் வரமுறை இல்லாம பேசிட்டு யானோட பெல்ட்டை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறா. யான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வராங்க. சோ பிரின்சஸ் என்ன ஆச்சு அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. இல்ல இந்த ஷாஷாவோட ஹோட்டல்ல பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு யான் கிட்ட சொல்றதுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா ஷாஷாவோட குடும்பமே வெளியே வந்து நிக்குது. உள்ள சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தன் அவன் இப்ப நல்லாதான் இருக்கான். நல்ல வேலை நான் ஒரே ஒரு வாய் தான் வச்சேன், சோ எனக்கு ஒண்ணும் ஆகல, மத்த எல்லாரையும் கொல்ல பாத்தீங்கல்ல, உங்களை விடவே மாட்டோம் அப்படின்னு பெரிய கலவரம் ஆயிடுது. யோ நாங்க தப்பு பண்ணோம்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கலாயா அப்படின்னு ஷாஷாவோட அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள வாய் வார்த்தை கை கலப்பாயிடுது. அடிச்சுக்கிறதுல அந்த ஆள் ஒருத்தன் வந்தான்ல, ஷாஷாவோட அப்பாவோட இடுப்புலயே கடிச்சு வேற வச்சிடுறான். அவங்க அப்பா வழியில கத்துறாரு. ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. நம்ம யான் தான் அங்க வந்துட்டு இருக்கான். யான் வந்துட்டான், இனிமே எப்படியும் நம்மள காப்பாத்திடுவான் அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இருக்கும் போது யான் பாக்குறான். ஷாஷாவோட கடைக்கு சீல் வைங்க அப்படின்னு சொல்ல ஷாஷா அதிர்ச்சி ஆயிட்டு யானை பாத்துட்டு இருக்கா. ஆனா யான் அதுக்கும் மேல கண்டுக்கவே இல்ல. நேரா திரும்பி கிளம்பி அங்க இருந்து போயிடுறான். ஷாஷாவோட ஃபேமிலி ஒட்டு மொத்தமா அவங்க அப்பா இடுப்புக்கு மருந்து போட்டுட்டே, யான் பாத்தீங்களா என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணதும் நம்மள கழட்டி விட்டார் போல, எப்படி கழண்டு போனாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஷாஷா பாக்குறா. நம்ம இந்த ஊருக்கு நம்ம சொந்த கால தான் நிக்கிறதுக்கு வந்திருக்கோம், இன்னொருத்தங்களை நம்பி நம்ம எப்ப பாரு இருந்துட்டே இருக்க முடியாது, சோ கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. சரி என்னதான் பண்றது இப்போ, நம்ம எப்படி விசாரிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா இதுக்கு மேல நம்ம தலை தூக்கவே விட மாட்டாங்க போல என் குடும்பமே பேசிட்டு இருக்கு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணனுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி ஷாஷா அழுதுட்டே ஓடுறா. எங்க அண்ணன் வாமிட்டா பண்ணாரு, எங்க அண்ணனுக்கு வந்துட்டு உடம்பு முடியாம போயிடுச்சு, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இந்த யுவானா இருக்கால அவ்வளவு வெளியே போயிட்டு பாவம் ஷாஷாவோட அண்ணனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, இவங்களே விஷம் வச்சிருந்தா அந்த சாப்பாடு அவங்களே சாப்பிடுவாங்களா, யாரோ பண்ண வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்து நம்ம ஷாஷாவோட அம்மா நம்ம யுவானாவை என்னை இழுப்பு நல்லா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல குதிக்கிற மாதிரி போயிட்டு, என் பையனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, என் பேர் வேற கெட்டு போயிடுச்சு, யாராவது விஷம் கலக்குறவங்க பிள்ளைக்கு அந்த சாப்பாடை கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த டிராமா கம்பெனியோட கடைசி ஆளு ஷாஷாவோட அப்பா போயிட்டு, நாங்க சுத்த நிரபராதி, எங்க மேல யாரோ பழி போடுறாங்க அப்படின்னு அவரும் கத்தி கத்தி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு ஊரே வந்துட்டு ஒருவேளை நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வராங்க. ஷாஷாவோட அண்ணன் கிட்ட விசாரிக்க வர, எங்க அப்பாக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, அவரை போட்டு எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை இனிமே நான் பார்க்கவே முடியாது போல அப்படின்னு இந்த குட்டி பாப்பா அழுதுட்டு இருக்கா.
உடனே இங்க பாத்துட்டு இருக்கான் ஷாஷாவோட அண்ணன். நல்லா இருக்கும் போதே எந்த அளவுக்கு நடிக்கிறா பாரு, என் புள்ள இருக்காளே என்னைய வித்துருவா போல அப்படின்னு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யான் அங்க வந்துடுறான், எல்லா போலீஸையும் வெளியே அனுப்பிடுறான். இது டிராமா தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா எதா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நான் சும்மா ஹோட்டல்ல சீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இத்தனை நாளா க்ளூஸ்க்கா விசாரிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஷாஷாவே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ யான் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரையில நீங்க மஷ்ரூம் வாங்குனீங்கல்ல, அந்த மஷ்ரூம் தான் யாரோ ஒருத்தங்க மாத்தி வச்சிருக்காங்க. உங்க மஷ்ரூம் எல்லாம் ஒரே கடையில இருந்து வருது இல்ல, வேற வேற கடையில இருந்து வருது இல்ல, அதெல்லாம் ஒன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது அங்க யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பக்கத்து ஹோட்டல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள அதான் இருப்பாங்கன்னு சொல்ல, இங்க மேல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு குடும்பமே நன்றி சொல்லுது. ஷாஷா உடனே நான் வேற உங்களை வெளியே உண்மை தெரியாம பச்சை பச்சையா பேசிட்டேன்னு சொல்ல, எனது எப்படி பேசின அப்படின்னு யான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல தெரியாம பேசிட்டேன், உங்களை நான் கடைசி வரையே கும்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது என்ன கும்பிட போறீங்களா, ஏன் நீங்க கும்பிடணும் அப்படின்னு யான் கேக்குறான். அது அப்படின்னு குடும்பமே தட்டு தடுமாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த யுவானா சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்கார்ல, சரியான பேய்க்கு பயந்தவரு, டெய்லி பேய்க்கு ஏதாவது வந்திருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவாரு. பேய் வேஷத்துல போனா அவரை மிரட்டலாம் அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியா அப்படின்னு ஷாஷா பேய் வேஷம் போட்டுட்டு இருக்கா. அது அந்த ஹோட்டல் வாசலுக்கு வெளியே நின்னுகிட்டே ஷாஷாவை பார்த்துட்டு யுவானே லைட்டா எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஷாஷா வேகமா அந்த ஹோட்டலோட மேல ஏறா. அந்த மேனேஜர் வர வரைய நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றா. கரெக்டா அந்த மேனேஜர் வரான். ஷாஷா ரெடி ஆவறங்கிற பேர்ல கை காலெல்லாம் ஓவர் ஆட்ட பொத்தனி கீழே விழ போறா. கரெக்டா நம்ம யான் மேல பாயிரான். அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிட்டு சர்க்கஸ் மாதிரி கீழே இறங்கி வந்துடுறான். இதை பார்த்து குட்டி பாப்பா, எப்படி நீங்க அப்படி பறந்து வந்தீங்க, எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னை தூக்கிட்டு பறக்குறீங்களா ஒரு ரவுண்டு அப்படின்னு கேட்க, ஏண்டி எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு, வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா திட்டிட்டு இருக்கா. ஷாஷா மறுபடியும் மேல ஏறா. நேரா உள்ள போயிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்கான்ல, அவனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயமுறுத்த ஆரம்பிக்கிறா. யாரு யாரு அப்படின்னு அவன் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஷாஷா என்ன ஏண்டா கொன்ன, ஏன் எனக்கு விஷம் வச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, தலை தெரிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த ஷாஷா அண்ணனோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் அங்க பேய் வேஷம் போட்டு வந்து நிக்கிறாங்க. ஏன் எங்களை கொன்ன, ஏன் எங்களை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அண்ணன் போட்டோவை கையில வச்சுட்டு இந்த லேடிஸ் எல்லாம் நீதி கேட்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்க, நான் இல்ல இந்த ஹோட்டலோட மேனேஜர் தான் விஷம் வச்சா அப்படின்னு எல்லா உண்மையும் அவன் சொல்லிடுறான். அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. ஷாஷாவோட மேல குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்ல, அந்த சாப்பாடு மேல விஷம் கலந்தது உண்மையாயிடுது. சரி ஓகே, அந்த ஹோட்டல் ஷாஷாவோட ஹோட்டல் உண்மையாவே தானாவே பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு, யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. சோ ஷாஷாவோட ஹோட்டலை மறுபடியும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட, ஷாஷா குடும்பம் நல்ல குடும்பம் தான் அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. ஷாஷா திரும்பி யானை பாக்குறா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சிரிக்கிறா. யானை வா வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு ட்ரீட் ஒண்ணு இருக்கு, யான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஊதுபத்தி எடுத்து ஷாஷாவோட அண்ணன் ஏத்திட்டு இருக்க, நான் என்ன கடவுளா, என்ன எதுக்கு யா கும்பிடுற அப்படின்னு யான் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த ஷாஷாவோட அண்ணன் பொண்ணு வந்துடுறா. யானா, நீங்க என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துக்கணும், நானும் உங்களை மாதிரியே பறக்கணும், ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா உருண்டு உருண்டு அழுவ அப்படின்னு சொல்ல, இவனே ஷாஷா பாக்குறா. எல்லாரும் பண்ற அட்டோலியும் தாங்க முடியல, அமைதியா உட்காருங்க, இன்னைக்கு ட்ரீட் இருக்கு அப்படின்னு அத்தனை பேரையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறா. சாப்பிட்டுட்டு நம்ம யானுக்கு கிண்ணம் நிறைய எடுத்து வச்சுட்டு ஷாஷா சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல, இவ இப்படி ரசிச்சு சாப்பிடறத பார்த்துட்டு நம்ம யானே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குட்டி பாப்பாவை தூக்கிட்டு நம்ம யான் வேகமா அப்படியே பறந்து எப்படி ஓட்டு மேல எல்லாம் போய் நிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க, அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு கத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுறா. பறக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் போலியே அப்படின்னு ஷாஷா சொல்ல, ஷாஷாவோட இடுப்பை பிடிச்சிட்டு யான் மறுபடியும் பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஓட்டு மேல உச்சியில போய் நிறுத்துறான். யோ, என்ன பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, நீ தானே எப்படி இருக்கும்னு கேட்ட, அதான் உனக்கு எப்படி இருக்கும்னு காட்டினேன், அதுக்கு போய் இந்த கத்துற அப்படின்னு யான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஷாஷாவும் உட்காந்துட்டு, இங்க இருந்து பார்க்க அழகாதான் இருக்கு, எனக்கு என்னோட பழைய ஊரு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, அம்மா உன் ஊர் எதுதான், அங்க எப்படி இருக்கும் எல்லாமே அப்படின்னு யான் கேட்டுட்டு இருக்கான். அந்த ஊரா, அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா இங்கேயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இங்கேயோட அங்க நிறைய சுதந்திரம் இருக்கும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா இங்க எல்லாரும் வேற வேற கிளாஸ்ல இருக்காங்கல்ல, அங்க எல்லாரும் ஒண்ணுதான், அதனால இந்த ஊர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, காசு அடிப்படையில யாரையும் பிரிக்காம எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்கும் ஒரே நீதி, அது நல்லா இருக்கு அப்படின்னு யான் சொல்றான். பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கவே இல்ல, நீங்க உங்க காலத்தை விட பயங்கர டெவலப்டா இருக்கீங்க, அதனாலதான் உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஷாஷா சொல்றா. நீ ஏதேதோ சொல்ற, சத்தியமா எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் முன்னோடி தானே அப்படின்னு சொல்ல, யான் பாக்குறான். எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் தப்பு பண்ணல, நிஜமாவே நல்லவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதால எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதால நீயும் கஷ்டப்பட்டிருப்ப, உனக்கு அந்த பயம் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கும், என்ன புரிஞ்சுக்க முடியுது என்னால அப்படின்னு யான் சொல்றான். சேச்சா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் விட வேற யாரும் அதிகமா கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, சோ நீங்க கவலையே பட வேண்டாம், எல்லாமே நல்ல விதமா முடியும், இங்க பாருங்க சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன பண்றா அப்படின்னு யானுக்கு ஒன்னும் புரியல, கூட உட்காந்து சிரிச்சுட்டே அமைதியா பாத்துட்டு இருக்கான். என்னதான் இந்த ஊர் ரொம்ப அழகா இருந்தாலும்
என் ஊரை நான் மிஸ் பண்றேன், நைட் எல்லாம் வெளியே போக முடியலன்னு சொல்ல, இப்ப விளக்கு திருவிழா வருது இல்ல, அப்ப யார் வேணா வெளியே போலாம், அன்னைக்கு ஊர் கட்டுப்பாடு கிடையாது, நான் உன்னை மறுபடியும் வெளியே கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு யான் சொல்றான். சாஷா நிஜமாவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க அன்னைக்கு விளக்கு திருவிழா அன்னைக்கு கூட நம்ம யானோட தலைமையில ஒட்டுமொத்த டீமும் வேலை பாக்குது. அவங்களோட டீம் எல்லாம் இன்னைக்கு சாரி உங்களுக்கு லீவ் வாங்கி தர முடியல, ஆனா ஓவர் டைம் பே கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு யான் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், பரவாயில்ல பாஸ்னு அங்க இருக்கிற எல்லாரும் யான் கூட க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அங்க ஆளுங்க வந்து, இன்னைக்கு கூட வேலை பாப்பீங்க, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் யான் உங்களை வந்துட்டு மேடம் பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அத்தனை பேரும் யானை குறுன்னு பாக்குறாங்க. இல்லங்க இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது, சோ நான் பிரின்சஸ் கேட்ட அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு வந்திருக்க வேலைக்கார பையனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்குள்ள சாஷாவோட அம்மா அங்க வந்து, நாங்க எல்லாருக்கும் ரொட்டி சுட்டுருக்கோம், இதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு வாழ்த்து இருக்கு, யாருக்கு எந்த வாழ்த்து வருதுன்னு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, நம்ம யான் ஒரு ரொட்டி எடுக்கிறான், அதுல உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அழகான ஒரு பொண்டாட்டி கிடைக்க போறா அப்படின்னு போட்டிருக்கு. மத்தவங்க எல்லாம், பாஸ் அப்படியா, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யான் லைட்டா வெக்கப்பட ஆரம்பிக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். யான் நேரா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இன்னைக்கு அந்த விளக்கு திருவிழானா எல்லா குடும்பமும் ஒன்னா இருப்பாங்கல்ல, யானுக்கு ஃபேமிலி இல்ல, அதனால அவனோட ஃபேமிலி கேஸ் எல்லாம் எடுத்து பாக்குறதுதான் அவனோட ஒவ்வொரு வருஷமும் வேலையா. யான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது குழந்தையெல்லாம் அப்பா கூட போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு யானுக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. சாஷாவோட வீட்டு ஒரு பக்கம் விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து யானோட அசிஸ்டன்ட், எங்க பாஸ் வர மாட்டாரா, நீங்க விருந்து ரெடி பண்ண வேண்டாமான்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு அங்க இருக்கவங்க கேஷுவலா சொல்லிடுறாங்க. நன்றியே இல்லாதவங்கன்னு சின்ன அங்க வந்து திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். சாஷா கூப்பிடுறா, சும்மா சொன்னோம், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. யான் வீட்டுல உட்காந்து மறுபடியும் அவங்க அப்பாவோட அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்து அப்பா அம்மா கூட ஜாலியா எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சாஷாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு யானோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அட வாங்க நம்ம எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யானுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலும் அவன் முகம் டல்லா இருக்கதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சாஷா சின்னு கிட்ட கேட்க, அவங்க ஃபேமிலியை நினைப்பாவே இருப்பாரு, இந்த நாள் ஃபுல்லா அப்படிதான் அப்படின்னு சொல்றான். சின்னு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சாப்பிடு அப்படின்னு நம்ம யான் அங்க சொல்லிட்டு இருக்க. சாஷாக்கு புரியுது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறா, சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம சாஷாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல திருப்பி வாய்க்கா தகராறு வர ஆரம்பிக்குது. நல்ல வேலை என்னால என்னோட ஊர்ல இருக்கும் போது என் பொண்டாட்டிக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது, இப்ப பாரு என் பொண்டாட்டி எவ்வளவு தங்கம் போட்டிருக்கா, எவ்வளவு நல்ல துணி போட்டிருக்கா, எல்லாமே வந்துட்டு நான் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல, சாஷா அம்மா பாக்குறாங்க. என்ன நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தது, நானும் தான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் சம்பாரிச்சு நானே வாங்கிக்கிட்டது அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்லாட்டி இருந்திருந்தா, என்னோட ஸ்பெஷல் கை இல்லாம இருந்திருந்தா இந்த சாப்பாடெல்லாம் வந்திருக்குமா, இந்த வியாபாரம் போயிருக்குமா, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேன்னு சொல்ல, மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. டின்னர் பாதியிலே முடியுது. சாஷாவோட அம்மா குட்டி பொண்ணை கூட்டிட்டு நேரா உள்ள கிளம்பி போயிட, நீ என்ன பெரிய இவளா அப்படின்னு சாஷாவோட அப்பா ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாரு. அண்ணன் அப்பாவை சமாதானப்படுத்துறேன்னு கிளம்பி போயிடுறான். சாஷா பாக்குறா, ரொம்ப சாரி, நான் வந்து உங்க டின்னரையே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ன வந்து இந்த ஊர் தலைவரா தான் நீ பாக்குறியா, மத்தபடி உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லையா அப்படின்னு யான் கேக்குறான். சச்சா நான் உங்களை ஃபேமிலியா பாக்குறேன்னு சாஷா சொல்ல, நானும் அப்படிதான் உன்னை பாக்குறேன், அப்படி இருக்கும்போது உங்க அம்மா அப்பா சண்டை போடுறது கூட நான் வந்துட்டு அவ்வளவு மோசமா நினைப்பேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். சாஷா சொல்றா, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கலாம், இப்ப நான் அந்த ஸ்கிரீன் கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு முகத்தை பார்த்தா என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு டென்ஷனா இருக்கு, கோவமா இருக்கு அப்படின்னு இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறா. யான் பாத்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, எனக்கும் மனசுக்குள்ள நிறைய கில்ட்டி எல்லாம் இருக்கு சாஷா, இல்லாம எதுவும் இல்ல, இவனுக்கு ஒரு உண்மை தெரியுமா, என் அம்மா அப்பாவும் எந்த தப்பும் பண்ணல, அவங்கள அநியாயமா கொன்னுட்டாங்க, அவங்களுக்கு கொன்னவங்களை பழி வாங்கணுங்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேனே தெரியல அப்படின்னு சொல்ல, சாஷா வரா. வேகமா யானை கட்டி பிடிச்சுக்கிறா. என்னதான் நம்ம முன்னோடியா இருந்தாலும் இங்க ஒரு சாதாரண மனுஷன் தானே, சின்ன பையன் தானே அவரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க கண்டிப்பா உங்க டார்கெட்டை முடிப்பீங்க, எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்றா. யான் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு மறுபடியும் அவளை கட்டி பிடிக்கலான்னு வர, அதுக்குள்ள சாஷா ஏஞ்சிடுறா. கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சிரிக்க வச்சிட்டு இருக்கா. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஹெவியா போதை ஏறிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, நீங்க எல்லாம் ரொம்ப மரியாதைக்குரிய ஆளு, உங்களை மரியாதை இல்லாம நான் பார்க்க கூட கூடாது அப்படின்னு சாஷா சொல்ல, யான் பாக்குறான். அப்படியா, நான் உனக்கு அவ்வளவு மரியாதை இருக்க ஆளாவா தெரியுறேன்னு ரொம்ப க்ளோஸ் அப்ல வரான். இவ்வளவு பக்கத்துல வந்துட்டேன், இப்ப கூட என்ன பார்த்தா வெறும் மரியாதை மட்டுமா வருது அப்படின்னு யான் கேட்க, சாஷா நல்லா குடிச்சிட்டு இருக்கிற போதையில யானுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யான் ஒரு செகண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அடுத்த நேரம் சாஷா அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. காலை ஏஞ்சதுமே அவளுக்கு நைட்டு என்ன பண்ணும் அப்படிங்கறதா முதல்ல ஞாபகம் வருது. கத்துன்னு கத்திக்கிட்டு நேரா கிளம்பி எங்க யான் இருக்கானோ அவன் ரூமுக்கு போக, யான் அங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து தலையை தரையிலேயே மூட்டிக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. யான் ரொம்ப கேஷுவலா, நேத்து நைட் என்ன நடந்தது ஞாபகமே இல்ல, நீ இப்படி மன்னிப்பு கேக்குற, என்ன நடந்துச்சுன்னு கேட்க, ஞாபகம் இல்லையா, இல்ல ஒண்ணு தப்பும் இல்ல, பெருசா இல்ல, நான் கிளம்புறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்கா. யான் பாக்குறா,
பாக்குறான். உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டக்குன்னு அவளை அங்க வந்து தூக்கிட்டு நேரா வெளியே கொண்டு போறான். நான் உன்னை போய் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு. சாஷா மறுபடியும் பயங்கரமா மயங்கி அவனையே ஆண் பாத்துட்டு இருக்க. பார்த்தா அது குட்டி கற்பனை தான். யான் பாத்துட்டு உனக்கு ஃபீவர் அடிக்குது, உன்னை கூட்டு போய் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு புலி மூட்டையை தூக்குற மாதிரி அவளை தூக்கிட்டு நேரா கொண்டு போய் உள்ள படுக்க வச்சிடுறான். சாஷாவோட குடும்பமே மருந்து கூட இல்ல, இப்ப என்ன பண்றது, நம்ம மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டோமே அப்படின்னு பேசிட்டு இருக்க. சாஷா உடனே நான் பண்ண தப்புக்கு தான் எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு, முன்னோடிக்கிட்ட போய் அப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப யான் மருந்து கொண்டு வரான். சாஷாவோட அம்மா அப்பா எல்லாம் மருந்து கொடுத்து பாக்குறாங்க. சாஷா குடிக்க மாட்டேங்கிறா. இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டான்னு புலம்புறா. யான் பக்கத்துல வந்து மருந்து குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருந்த வாய்க்கிட்ட வச்சு ஊத ஆரம்பிக்கிறான். அவன் வாயை பார்க்க அவனுக்கு கிஸ் பண்ணதான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சாஷா டக்குன்னு வாங்கி மருந்தை குடிச்சிட்டு எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, யான் நான் கொடுத்ததை மட்டும் எப்படி வாங்கினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. யானுக்கு நிஜமாவே ஞாபகம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.